ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக, அதாவது பதிவுத்துறை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொத்தை வந்து நீங்கள் ஆவணப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்திரப்பதிவின் போது அந்த பத்திரத்தோட நிலை, அதாவது அந்த ஆவணத்தோட நிலை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து ஒரே நிமிடத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க. இதுதான் பதிவுத்துறை, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷனாக இருக்கும், மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆவணத்தின் நிலை அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்களோட சொத்தை வந்து ஆவணப்பதிவு மேற்கொள்கிறீங்க பதிவுத்துறையின் மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ அதற்கு வந்து டிலே ஆகலாம். அதாவது சில பத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிடலாம். சில பத்திரங்கள் 2 நாள் 3 நாள் ஆகலாம். சில பத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலுவையில் விட்டுருவாங்க. அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, அதாவது உங்களோட நிலத்தை வந்து அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஸோ உங்களோட ஆவணம், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நிலத்தின் மேலே செய்யக்கூடிய அந்த பதிவு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் வந்தாச்சு, மின்னணு சேவைகள், அதில் ஆவணத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்ததுமே பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தற்காலிக ஆவண எண், அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தற்காலிக ஆவண எண் அப்படின்னு சொல்லி CCA அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தற்காலிக ஆவண எண் அப்படிம்போம். அதாவது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆவணப்பதிவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆவண எண், தற்காலிக ஆவண எண் அப்படிம்போம். அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷனாக நிலுவை எண், அதாவது சார்பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஆவண எண், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலுவை எண், அந்த ஆவண எண்ணை நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஆண்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு அதையும் கொடுத்து தேடுக கொடுக்கணும். தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பதிவு எண், நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம இங்கே கொடுக்கணும். தேர்வு செய்க அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சார்பதிவாளர் அலுவலகமோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதற்கடுத்த பார்த்திங்கன்னா புத்தக எண் 1, 2, 3, 4 அப்படி இருக்கும். ஸோ எந்த புத்தக எண்ணில் உங்களுக்கு வருதோ அதை கொடுத்துங்க. நீங்கள் நார்மலாகவே 1ன்னு கொடுத்துங்க. ஆவண எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவணத்தின் வகைப்பாடு, குறிப்பானை நகல், தீர்வளிப்பு, முறைப்படியான ஆவணம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முறைப்படியான ஆவணம் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ முறைப்படியான ஆவணம் கொடுத்துட்டு தேடுக கொடுத்துருங்க. ஸோ தேடுக கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது அதுக்கும் கீழே தேடுக கீழே பார்த்திங்கன்னா பதிவு எண், ஸோ எந்த டேட்டில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், எந்த சார்பதிவாளர் அலுவலகம், பதிவு மாவட்டம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாள், அதே மாதிரி நேரம், எந்த நேரத்தில் ஸோ நம்மளது வந்து ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜில் அது எந்தெந்த டைமில் வந்து அது மூவ் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதிப்பு நிர்ணயம் காரணங்களுக்காக ஆவணம் நிலுவையில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது அதிகமாக வந்து நீங்கள் இடம், அதாவது வீடு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் தாக்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக ஏதாவது காட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அதுலேயே சொல்லியிருக்காங்க மதிப்பு நிர்ணயம் காரணங்களுக்காக ஆவணம் நிலுவையில் வைக்கப்பட்டது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஆவணம் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டவணை பதிவு அலுவலரால் சான்று அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒளிவருடல் செய்யக்கூடிய கட்டட ஆய்வுக்கு மாற்றப்பட்டது. அதாவது அவங்க ஃபேஸு, ஐரிஸு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் பார்த்திங்கன்னா ஒளிவருடல் செய்யப்பட்டு கட்டட ஆய்வுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டட கலாய்வு முடிக்கப்பட்டது, மதிப்பு குறைவு ஏதும் இல்லை, ஆகவே ஆவணம் திரும்ப வழங்க நகர்த்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவணத்தை திரும்ப வழங்க உரிய நபரின் ரேகை பெறப்பட்டது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆவணத்தை திரும்ப வழங்க பதிவாளர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் உங்களோட சொத்தை ஆவணப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸை ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.